என்னோட பெரிய பிள்ளைங்க 2 பேரையும் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் விளையாட விட்டுட்டு நிலாவை கூட்டிகிட்டு பக்கத்தில் இங்கே ஒரு பார்க் இருந்தது, அங்கே விளையாட வந்திருந்தோம். அங்கே ஒரு பில்டிங்கில் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு மேலே நம்பர்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லி தெரியப்படுத்துங்க. அப்போ அதை பார்த்துட்டு 4 பேர் அப்படி இல்லை இப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன அப்படின்னா, இங்கே மஸ்கட்லலாம் வீடு விற்கிறதாகட்டும் வாங்குறதாகட்டும் புரோக்கர் அப்படின்னு ஒரு இன்டர்மீடியட் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் ரியல் எஸ்டேட்னு ஆஃபீஸ் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி 90-80% பார்த்தீங்கன்னா அந்தந்த வீட்டோட ஓனர் அதில் நம்பர் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த நம்பரில் நம்ம கால் பண்ணி நம்ம வாடகைக்கோ வேலைக்கு வாங்கினாலும் வாடகைக்குனாலோ ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஓனர்கிட்டே நம்ம ஸ்ட்ரைட்டாக பேசிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஓனர் சம்மந்தப்பட்ட யாராவது அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா பையன் பொண்ணு அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் யாராவது அந்த நம்பர் எடுப்பாங்க, நம்ம அவங்க யார்கிட்ட பேசிக்கலாம். ஆனால் இதே ஊர்லலாம் அப்படி இருக்காதுல்ல. கண்டிப்பாக இப்போ நாங்களே ரீசெண்டாக ஊர் போய் ஒரு வீடெல்லாம் பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னா வீட்டு ஓனர் நம்பர் எங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கலங்க. நம்ம அந்த இன்டர்மீடியட் அந்த புரோக்கர் கிட்டேயே தான் பேசுகிற மாதிரி இருக்கும். எல்லாம் ஓகேயான